மக்களிசை பாடகி ராஜலட்சுமி தமிழ்நாடு சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வியூல அவங்க சமீபத்தில் பாடின புஷ்பா பாடலோட வாய்ப்பு எப்படி கிடைச்சது, அதை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க, அந்த பாட்டு எப்படி ஹிட் ஆச்சு அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கூடவே அந்த பாட்டையும் பாடி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தொடர்ந்து வர நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றியும் அதுக்கான பதிலையும் இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இன்னும் கூடவே நிறைய பாடல்களும் பாடி காமிச்சிருக்காங்க. மறக்காம இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பாருங்க. ராஜலட்சுமினா இப்படி ஒரு ஃபோக் பாடுவாங்க அப்படிங்கிறத சொல்ற ஒரு பாட்டு மாதிரி இருக்குன்னு கேட்டோன்னே ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. புஷ்பால யார் பண்ணா? ஆமா புஷ்பாலன். அல்ல அர்ஜுன் ஆமா ஏய் செம்ம அப்படின்னாங்க. ஹாய் ராஜலட்சுமி, நல்லா கலக்கிட்டு இருக்கீங்க. வீடு பக்கத்துல தான் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்து பாடுங்க, சாப்பிட்டு வந்து பாடுங்க, பொறுமையா பாடுங்க, ஆனா நல்லா பாடுங்க அப்படின்னு. நம்ம வந்து இதை சொல்லும் போது ஏன் சாமே அப்படின்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் ஏன் சாமே வாயா சாமே மன்மத சாமே மந்திர சாமே போக்கிரி சாமே. சூப்பரா இருக்குது. இதுவே ஃபுல்லா பாடினோன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. பாட்டு ரிலீஸ் ஆனோடனே திடீர்னு இப்போ யாராவது பாட சொல்லுவாங்க, ஒரு 2 வரி பாடி பாப்போன்னு பாரு. என்னால் அந்த ஸ்கேலை பாடவே முடியல, அவ்வளோ கத்தி. எனக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் மைண்ட் அளவில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு டிப்ரெஸ் ஆயிடுச்சு. என்னடா ஒரு வேளை நம்ம வந்து இந்த மாதிரி பொது ஊடகத்துக்கு வந்தது ரொம்ப தப்பு போல இருக்கு. நான் ஒருவேளை அதிசயமா இல்லாம கூட இருக்கலாம். ராணுவ வீரரோட குழந்தைக்கு இருக்க அதே வழிதான் நான் எவ்வளோ லட்சம் சம்பாரிச்சாலும் என் பிள்ளைக்கும் இருக்கும். இவங்க இப்போ பிரியங்காவோட பிக் பாஸ் என்ட்ரி உங்களுக்கு எப்படி இருந்தது? அவங்க பிக் பாஸ் பார்க்குறீங்களா நீங்கள்? என்னோட கருத்து எனக்கு அதில் அந்த போட்டியில் போகிறதுக்கு ஒரு இப்போ நம்ம பேசணும்ல அந்த கானா பாட்டை வந்து எப்படி நாட்டுப்புறத்துக்கு கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி அந்த பாடலை வந்து ஒரு சோக பாடலாக மாற்றி உங்களால் பாட முடியுமா? அது அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக பாடினா சோக பாட்டு அவ்வளோதான். செவத்த மச்சான் சொல்லு உள்ளனா அது சோக பாட்டு அவ்வளோதான். கண்ணு மச்சான் கருத்த மச்சான் கதைய கேளடி, அவனை கண்ணானந்தானா முடிக்க வழிய கூறடி. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எனக்கு அந்த ஃபீல் வந்து இது மாதிரி எனக்கு இந்த கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் யாருமே இந்த கேள்வி கேட்டதில்லை எனக்கு. தமிழ்நாடு நவ் நேர்களுக்கு வணக்கம். நான் மாப்பாண்டியராஜன். இன்னைக்கு இந்த நேர்காணலில் வந்து புஷ்பா படத்தோட சாங் வந்து இப்போது பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, சாமி சாங்கு. ஏன்னா வந்து நிறைய ரீல்ஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த பாடலை பாடினேன். ஸோ இதுக்கு முன்னாடி பல வருஷங்களாக வந்து மேடை பாடல்களையும் சரி சின்ன திரையில் ரியாலிட்டி ஷோலையும் வந்து நம்மளாம் மகிழ்விச்ச ராஜலட்சுமி அக்கா வந்து வந்திருக்காங்க இந்த ஷோக்காக. ஸோ இந்த பாடல் பற்றியும் மற்ற பாடல்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க. வணக்கங்க்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ வந்து அண்ணன் இல்லாமல் நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குறீங்க, ரொம்ப ரேரான இன்டர்வியூவாக இருக்குது. ஸோ இந்த பாடல் வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அல்லு அர்ஜுன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரு. ஸோ அவரோட முதல் படம் வந்து 5 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு பெரிய ஒரு பில்டப்பில் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் தமிழில் வர பாடலில் நீங்கள் பாடியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த ஆஃபர் எப்படி வந்தது, வந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து இந்த பிற மொழி படங்கள் பார்க்குற பழக்கம் பெருசாக கிடையாது. இந்த ஸ்டார் விஜய்னு இன்னொரு இந்த ஆப்ஷனில் இன்னொரு சேனல் இருக்குது, அந்த படம் மட்டும் போட்டுட்டு விஜய் சூப்பர் அதில் பார்க்க ஆரம்பிச்சது. நான் ஒரு சில அந்த பிறமொழி படங்களும் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அதில் வந்து எனக்கு அல்லு அர்ஜுன் சாரோடைய படங்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்போ தான் நான் வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடி இந்த மாதிரி புஷ்பா அப்படி சொல்லிட்டு ஒரு போஸ்டர் பார்த்துட்டு இருந்தேன். மற்றபடி அதை பற்றி எதுவும் தெரியல. அது பெரிய படம், அது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது தெரியல. சும்மா பார்த்துட்டு இருந்தேன். ஊரில் இருந்தோம் நாங்கள். அப்போ வந்து இந்த மாதிரி தேவி ஸ்ரீ பிரசாத் சார் ஸ்டுடியோவிலேருந்து ஃபோன் பண்ணுறோம், ஒரு ரெக்கார்டிங் இருக்குது, வர முடியுமா, சாயங்காலம் வர முடியுமான்னு கேட்டாங்க. அச்சோ நாங்கள் ஊரில் இருக்கோமே அப்படின்னு சொன்னோம். சரி ஓகே, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்க. 2 நாளில் வந்துடுவோம் அப்படின்னா. சரி 2 நாள் கழிச்சு வந்தோடனே வாங்க அப்படின்னு சொல்லும்போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வாங்க ஒரு பாட்டு இருக்குது, உங்கள் வாய்ஸுக்கு செட் ஆகுதான்னு பார்ப்போம், செட் ஆச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணலாம், என்ன படம்ன்ற எதுவுமே சொல்ல ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பெரிய மியூசிக் டைரக்டர் அவங்க, ராக் ஸ்டாரு. அவங்க ஸ்டுடியோலேருந்து ஒரு அழைப்பு வந்திருக்குங்கும் போதே ரொம்ப இதாக இருந்துச்சு. இவர் சொல்லிகிட்டே இருந்தார், நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வேகமாக சென்னை போயிட்டு நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னாரு. அப்புறம் போனோம், 2 நாள் கழிச்சு ஸ்டுடியோ போனோம். ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து அவங்க திடீர்னு சில குரல் தேவைப்படும். நம்ம அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பை விட்டோம்னா அந்த செகண்டில் அது வேற ஒருத்தவங்களுக்கு போயிடும். அது ஆமாம். ஸோ 2 நாள் டைம் கேட்டதே எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஒரு வேளை 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணால் இல்லைங்க ரெக்கார்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு வர சொன்னாங்க. போனோடனே எனக்கு வந்து தெலுங்கில் வந்து இந்த பாட்டு வந்து ஃபுல்லாகவே முடிச்சிருந்தாங்க. அப்போ வந்து இந்த பாட்டு தான் நீங்கள் தமிழில் பாட போகிறீங்கன்னு போட்டுக்காங்க. சார் அப்போ வரல, ஸ்டுடியோவில் தான் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் அவங்க தான் இருந்தாங்க.
பாட்டு போட்டோனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐயோ! செம்ம எனர்ஜியான ஒரு பாட்டா இருக்கு. ரொம்ப முக்கியம் வந்து ராஜலட்சுமினா இப்படி ஒரு ஃபோக் பாடுவாங்க அப்படின்னு வந்து ஒரு ஒரு அடையாளம் இருக்கு. நான் அத ரொம்ப விரும்புறேன். இருந்தாலும் எனக்கு இந்த மாரி பாட்டும் கொஞ்சம் பாட பிடிக்கும், பாட வரும் அப்படிங்கிறத சொல்ற ஒரு பாட்டு மாரி இருக்குன்னு கேட்டோனமே ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அ நடந்துருச்சு அது. ஸோ சார் எப்போ வந்தாரு? உங்களோட ரெக்கார்டிங்ல அவர் ஆமா. பார்த்து எனக்கு வந்து அப்புறம் போனோனே இந்த சாங் வந்து இது தெலுங்கு வெர்ஷன். உங்களுக்கு வந்து தமிழ்ல லிரிக்ஸ் குடுத்துருவோம். இத பாடுங்க. சும்மா பார்ப்போம் எப்படி இருக்கு உங்க வாய்ஸுக்குன்ட்டு என்னைய ஒரு பல்லவி மட்டும் பாட வச்சாங்க. கிட்டத்தட்ட நான் அந்த பல்லவி மட்டுமே சும்மா பாடி பார்க்குறதே ஒரு 2 மணி நேரம் பாடுனேன் நானு. பாடுனோனே சார் வந்தாங்க திடீர்னு. வந்துட்டு அப்புறம் கேட்டாங்க. கேட்டுட்டு ஹாய் ராஜலட்சுமி நல்லா கலக்கிட்டு இருக்கீங்க. நான் சேனல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படின்னேன். இந்த மாரி இந்த வாய்ஸு இந்த பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. புதுசா இருக்க மாரி இருக்கு. சூப்பரா இருக்கு. நீங்களே பாடிடுங்க அப்படின்னாரு. வாயா சாமே மன்மத சாமே மந்திர சாமே போக்கிரி சாமே அப்பாடா! சாரே சொல்ட்டாருன்ட்டு எனக்கு ரொம்ப தைரியமா இருந்துச்சு. அப்ப சார் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, பாட்டு வந்து ரொம்ப பெரிய படம் ராஜலட்சுமி. அதனால நம்ம நல்லா பண்ணணும். ஆக்சுவலா நாங்க இருக்கிறது வந்து சாலிகிராமம் ஜெயின்ஸ் வெஸ்ட் மினிஸ்டர். அங்கருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சாரோட ஸ்டுடியோ. வீடு பக்கத்துல தான் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்து பாடுங்க. அ சாப்பிட்டு வந்து பாடுங்க. இல்ல போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டு வந்து பாடுங்க. நாளைக்கு வந்து பாடுங்க. எவ்வளோ நாள் வேணா பாடுங்க. பொறுமையா பாடுங்க. ஆனா நல்லா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ அப்பவே நான் ஒரு மாரி மைண்ட் அளவுல செட் ஆயிட்டேன். இதுக்கு வந்து நம்ம எத்தன தடவ திரும்பி நம்மள பாட சொன்னாலும் விட்டுறக்கூடாது. அந்த எனர்ஜி லெவல்ல விட்டுறக்கூடாதுடா அப்படின்ட்டு நான் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு நான் அவங்க சொல்லி தந்தத கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு பாடுனது தான். சாமே மன்மத சாமே மந்திர சாமே போக்கிரி சாமே ஸோ எனக்கு வந்து மேக்கிங் எடுப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல நானு. எனக்கு அது ஒரு பெரிய கிஃப்ட்டா இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் நான் வெளியில வந்து சொல்லும்போது தான் எனக்கு தெரியல ஆக்சுவலா. புஷ்பா எவ்வளோ பெரிய படம், நம்ம எவ்வளோ பெரிய படத்துல பாடியிருக்கோன்றது எனக்கு தெரியல. நான் பாடிட்டு வந்தோனே இந்த மாரி சார் கூப்பிட்டாங்க. புஷ்பான்னு இப்ப ஏதோ ஒரு படம் வந்தது. புஷ்பாலயா அப்படின்னா, ஆமா புஷ்பால. அல்லு அர்ஜுன் ஆமா. ஏய் செம்ம அப்படின்னாங்க. அப்படியா? ஐய்யய்யோ! தெரியாம இருக்கே நமக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இந்த 5 லாங்குவேஜ்லயுமே ஒரே நேரத்துல அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து அது மதர் லாங்குவேஜ்ன்றனால அதுல வந்து அதிகமா வியூஸ் போயிருச்சு. ஆனா மத்த நாள்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல தான் அதிக வியூஸ். இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் வரைக்கும் ஏன்னா நீங்க சொல்ற மாரி அது ஒரு பிற மொழி படங்கும்போது, நம்ம இதுல பெரிய அளவுல யாருக்கும் தெரியல அப்ப. அப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஓரளவுக்கு நம்ம நெருக்கமானவங்க, "நல்ல பாட்டு. ஆனா இது தமிழ்லயே பாடியிருந்தா இன்னுமே ரீச் ஆயிருந்திருக்கும்." அப்படின்னு என்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, ஆனா எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நானுமே கூட 2, 3 கச்சேரிலலாம் போய் அத பாடுனேன். பாடும்போது கூட அங்க யாருக்கும் பெருசா வந்து தெரியல அவங்களுக்கு. நான் பாடுனது, தமிழ்ல இப்படி ஒரு பாட்டு வந்தது அவங்களுக்கு தெரியல. பார்த்தா இப்ப சமீபமா 1 வாரத்துக்குள்ள அந்த ரீல்ஸ்ல வந்து அந்த 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 "வாயா சாமே" அது வந்து கொஞ்சம் நல்லா இதாயிடுச்சா, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். போய் டோல்கேட்ல நின்னா, "அக்கா இவ பாடுன சாமி பாட்டு வேற லெவல்க்கா" அப்படின்னு. ஒரு கச்சேரி போனா, "சாமி பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு" அப்படின்னயும், ஒரு கடந்த ஒரு வாரமா தான் இதோட அந்த அங்கீகாரம் வந்து இன்னுமே அதிகமா கிடைச்ச மாரி நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அது. ஏன்னா நீங்க பல சாமி பாடல்கள் மேடையில பாடியிருப்பீங்க. இந்த ஒரு சாமி சாமி பாட்டுக்கு இப்படி ஒரு ஒரு குறிப்பா சொல்லணும்னா, அது புரட்டாசி மாசம் நான் அந்த பாட்டு போய் பாடுனப்ப, நான் புரட்டாசி மாசம் பயங்கரமா பெருமாளோட பக்தை. நான் விரதம் இருப்பேன். அது சைவம் மட்டும் சாப்பிடுவேன். அந்த மாரி சில விரதங்கள்லாம் ரொம்ப கடைப்பிடிப்பேன். புரட்டாசி மாசத்தோட எண்ட்ல தான் வந்து அந்த அந்த கரெக்ட்டா நான் அந்த ஷூட்டிங் வர முடியாது அந்த ரெக்கார்டிங் வர முடியாதுன்னு சொன்னதுக்கு கூட, கடைசி சனிக்கிழமை அத வந்து செலிப்ரேட் பண்ணணும். அதனால தான் அத வர முடியல. சரி பெருமாளே காப்பாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்க்குறேன், வரி முழுக்க அது மாரியே வந்துருந்துச்சு. சாமி, அந்த பெருமாள் ஏழுமலையான் தரிசனம் தான் சாமி. அது மாரியே வந்துருச்சு. ஆஹா! பூரா பெருமாளே குடுத்துருக்காரு போல இருக்கு அப்படின்னு. எழுதி வச்சிட்டாரு பெருமாள். ஆமா, பெருமாளே எழுதி வச்சுட்டாருன்னு எனக்கு அது இன்னுமே ஒரு மாரி கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எங்க வீட்டுக்காரர் சபரிமலை மாலை போட்டாரு. ஒரே சாமி சாமியா வந்து சாமி பாட்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் தோணுச்சு. ஏ அத்தனை அழகு நீ இல்லனா அத்தில கரைச்ச பெருங்காயம் சாமி அதுல என்ன பெரிய ஒரு விஷயம்னா, அவங்க வந்து ரெட் வித் கிரீன் வந்து போட்டிருந்தாங்க. நான் எதார்த்தமா மேக்கிங்க்கு நானும் ரெட் வித் கிரீன் அந்த மாரி ஒரு காஸ்டியூம் தான் போட்டு போயிருந்தேன். நான் ஒரு மாரி கனெக்ட் ஆயிடுச்சு அது. நல்லா இருந்துச்சு அது. பார்க்கும்போது ரொம்ப அந்த ஸ்டெப்லாம் பயங்கர ஒரு ஐகான் ஸ்டெப்பா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. ஸோ இப்போ இவ்வளோ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தவங்களே இன்ன வரைக்கும் என் மேல கடுப்புல இருந்திருப்பாங்க. இன்ன வரைக்கும் அந்த பாட சொல்லாம இருக்கான் பாருங்க அப்படின்னு. ஸோ கண்டிப்பா நீங்க அந்த பாட்டை பாடியே ஆகணும். ரிலீஸ் ஆயிடுச்சு பாட்டு. ரிலீஸ் ஆனோனே திடீர்னு இப்ப யாராவது பாட சொல்லுவாங்க. ஒரு 2 வரி பாடி பார்ப்போம்ன்னு பாடுறேன். என்னால அந்த ஸ்கேல பாடவே முடியல. அவ்வளோ கத்தி எப்படி பாடணும் ரெக்கார்டிங்ல 35 தடவ பாடணுமேன்ட்டு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த பிட்ச் பாட முடியல. ஸோ அவ்வளோ பிட்ச் பாடியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து எனக்கு அந்த ரிலீஸ் ஆனோனே நான் ஒரு தடவ ஹம் பண்ணி பார்த்தோனே தான் எனக்கு தெரிஞ்சுச்சு.
ஸோ பெரிய ஒரு இதுதான். அதனால உங்களுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துருக்கீங்க. ஆமாம்மா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால வந்து ஒரு 4 வரி பாடுறேன். ஃபுல்லா பாடுனோன்னா டிஸ்க்ளைமர் போடுறீங்க நீங்க. அந்த மாதிரி இருக்காது, இப்படி ஆமா, இருக்குங்கிறதுக்கு அதுக்கு என்னை வேற மாதிரி ஒரு திட்டக்கூடாது டிஸ்க்ளைமர் நீங்க. போடுறீங்க. சரி. இல்ல சத்தியமா அதான் உண்மை. லுங்கிய ஏத்தி கட்டி லோக்கலா நடக்கையில, லுங்கிய ஏத்தி கட்டி லோக்கலா நடக்கையில அங்கமே அதிருதடா சாமி, காம்பு கிளி வெத்தலை போட்டு கடிச்சு நீ கொதப்பையில என் உடம்பு செவக்குதடா சாமி. கட்ட குரல கேட்கையில கருத்து போனேன்னா அவள்தான் மேல போயிடும். ஓ அதுவா? ஏன் சாமி வாயா சாமி, மன்மத சாமி, மந்திர சாமி, போக்கிரி சாமி, ஏன் சாமி வாயா சாமி, மன்மத சாமி, மந்திர சாமி, போக்கிரி சாமி. ஆக்சுவலாக வந்து இந்த பாட்டு கேட்டோன்னே இந்த சாமி சாமி, ஏன்னா நம்ம தமிழில் வந்து சாமி வாயா சாமி அப்படின்னோம்னா சாமியை சொல்கிற மாதிரி ஆயிரும். நம்ம வந்து இதை சொல்லும்போது ஏன் சாமி அப்படின்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானாக உள்ள ஒரு கற்பனை பண்ணிட்டு அப்போ போயிட்டு நான் நீ அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டிய பூரிக்கிற சாமி, ஏன் சாமி அப்படின்னு சொன்னேன். சூப்பராக இருக்குது, இதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. என் புருஷனான ஃபீலிங் தான் சாமி, ஏ சாமி. புஷ்பா படத்தோட சாமி சாமி பாட்டு உங்க குரலுக்கு ரொம்பவே மேட்சா இருந்ததுல இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. இப்போ உங்களோட இந்த பயணத்துல, உங்களோட கலை பயணத்துல வந்து விஜய் டிவிக்கு முன்பின் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் நீங்க பல இடங்கள்லையும் சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ அந்த வாழ்க்கை இப்போ அந்த மாறினது இப்போ எப்படி இருக்குக்கா உங்களுக்கு? எந்தெந்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? வாழ்க்கை எல்லா விஷயத்துலையுமே அங்கீகாரம் வந்து நமக்கு சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் தான். நான் அதுக்கு எப்போவுமே நாங்கள் 2 பேருமே எங்களோட சூப்பர் சிங்கர் டைரக்டர் அவுஃபா மேம்க்கு வந்து தேங்க் பண்ணிகிட்டே இருப்போம். எங்கள் வாழ்க்கையை இந்த அளவுக்கு மாற்றினது அவங்க தான், அவங்க மட்டும்தான். பெரிய மிக முக்கிய காரணம் அவங்க. சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் எங்கள் வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு கேட்டால், பொருளாதார அளவில், அடையாள புகழ் அந்த அளவில், நிகழ்ச்சிகளை எங்களை தெரிஞ்ச மக்கள், இப்போ ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு சில ஊர்கள் மட்டுமே எங்களை தெரிஞ்சது மாறி உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ ஏதோ ஒரு நாட்டில் போய் இறங்குவோம். ஐயோ இங்கே யார்கிட்ட போய் பேசுகிறேன்னு நினச்சிட்டு இருப்போம். இறங்க வந்தோடனே யாருமே எங்களை வந்துட்டு என்ன மேடம், ராஜலட்சுமி மேடம் நல்லா இருக்கீங்களான்னு யாருமே இது வரைக்கும் கேட்டதில்லை. இறங்கினோடனே ராஜலட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கு, அப்படி ஒரு பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுவாங்க. இந்த ஒரு அடையாளத்தை கொடுத்தது வந்து சூப்பர் சிங்கர் மேடை விஜய் டிவி தான். கோபக்கார மச்சானும் இல்லே, ஏ மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்லே. இப்போ விஜய் டிவினால கிடைச்ச புகழ் அங்கீகாரம் ஒரு பக்கம், அது வளர்ச்சி அடைய அதே சமயத்தில் வந்து ஒரு பக்கம் நெகட்டிவிட்டியும் வந்து நிறையா வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் கொடுக்குற இன்டர்வியூவில் இருக்கிற கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அண்ணன் பாடின பாட்டை வந்து பாடல் வரிகள் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ நிறைய பேர் உங்களை பற்றி பேசியிருக்காங்க இந்த இவ்வளோ பெரிய இந்த ஜேர்னியில். அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஆரம்பத்தில் வந்து ரொம்ப அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்காகவும் பயமாகவும் இருந்துச்சு. என்ன இப்படி திட்டுறாங்க, சம்மந்தமே. நெசவு பாட்டு பற்றி ஒரு சூப்பர் சிங்கரில் ஒரு ஷோ, அதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. எங்கள் மேம் தான் சொன்னாங்க, நீ வந்து ஒரு நெசவாளர் குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறியோ எழுதி பாடு. அன்னைக்கு வந்து அம்மா அப்பா அப்புறம் அங்கே இருக்க நெசவாளர்கள் அவங்களெல்லாம் கூட்டி வந்து நம்ம ஹானர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்போ பரவாயில்ல, மேம் வந்து நம்மளை மட்டும் ப்ரமோட் பண்ணுறது இல்லாமல் நம்ம சார்ந்தவங்களையும் வந்து இப்படி பண்ணுறாங்கன்ட்டு அதுக்காக அவ்வளோ இது பண்ணிடுவோம். நூலுக்குள்ள ஆடைய வச்சான், ஆடையில மானத்தை வச்சான். அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் அது முடிச்சுட்டு வந்தோடனே நான் அந்த ப்ரொமோ ரிலீஸ் ஆனோடனே தான் நான் போய் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்தேன்னா எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன் இப்படி திட்டுறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் மைண்ட் அளவில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு டிப்ரெஸ் ஆயிடுச்சு. என்னடா ஒரு வேளை நம்ம வந்து இந்த மாதிரி பொது ஊடகத்துக்கு வந்தது ரொம்ப தப்பு போல இருக்குது அப்படி இப்படின்னு ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. பட் எனக்கு இப்போ லாஸ்ட்டாக கூட விஜய் டிவியில் ஒரு ஷோ, அதில் வந்து இந்த குழந்தைங்களை விட்டுட்டு போகிறத பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தோம். அது அவ்வளோ வந்து விமர்சனத்துக்கு கேலிக்குரிய ஒரு விஷயமா மாறி இருந்துச்சு. நான் அப்போ தான் நினச்சேன், ஓகே இங்கே வந்து நம்ம இது வந்து இன்றைக்கி வந்து ஊடக வளர்ச்சிங்கிறது ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு. அதனால் வந்து யார் எதை எப்படி வேணாலும் கமெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவில் வந்துருச்சு. அதனால் வள்ளுவர் சொன்ன மாதிரி தன்னெஞ்சறிவது பொய்யேற்க, பொய் தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடுங்கிற மாதிரி ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படிங்கும்போது இது சரியா இது தப்பா, பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு நம்மளை ஒரு தடவை நம்ம கேட்டுக்கலாம். பண்ணலாம் பண்ணக்கூடாது, தப்பு
பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இந்த கமெண்ட் என்ன வந்தாலும், முக்கியமா நல்ல கமெண்ட் வந்தா எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும் அது. அத பார்த்து நான் நீங்க சொல்ற மாரி அந்த சாமி பாட்ட இப்போ வரைக்கும் நான் போய் எப்பவுமே ஒரு தடவ அந்த கீழ வந்து அந்த கமெண்ட்ஸ் பார்ப்பேன். எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் எனர்ஜியா ஃபீல் ஆகும். இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன பண்றதுன்னா, முடிஞ்ச வரைக்கும் நான் அத வந்து அவாய்ட் பண்ணணும்னு மட்டும் தான் நினைக்கிறேனே தவிர, மத்தபடி அதுக்கு பதில் குடுக்கணும், அதுக்கு எதிர்த்து கேள்வி கேட்கணும், உங்களுக்கு அது தெரியுமா? அது தெரியுமா? அந்த இதுக்குள்ளேயே வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா போனோம்னா நம்ம பயங்கரமா அது ஒரு மாரி அப்செட் ஆயிடுவோமோன்னு தோணுது. இப்போ வரைக்கும் அப்படிதான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அத. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க உங்களுக்கு என்னைக்காவது தோணுதாக்கா? எதுக்கு நம்ம நம்ம என்ன பண்ணோங்கிற ஒரு ரீசன் ஒண்ணு இருக்கும்ல. எதுக்கு இப்படி ஆமாமா. பேசுறாங்கன்ற ஒரு காரணம். எனக்கு தெரியல. எனக்கு அது ரொம்ப டீப்பா யோசிக்க தெரியல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ குழந்தைய பத்தி அந்த ஒரு ஷோல அப்படி பேசியிருக்கோம். அப்புறம் பிள்ளைங்களெல்லாம் வீட்ல ஜாலியா விட்டுட்டு நீங்க மட்டும் பிக்னிக் வந்த மாதிரி 2 பேரும் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப ரொம்ப வலிக்கும். அத ஏன் விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப அதுல கூட சில கமெண்ட்ஸ் சில பேர் போட்டிருந்தாங்க. இந்த மாரி ஒரு ராணுவ வீரரோட ஒரு குழந்தையெல்லாம் அப்படி இருக்கு. நீங்க மட்டும் என்ன அதிசயமா? அப்படியும் நான் ஒருவேளை அதிசயமா இல்லாம கூட இருக்கலாம். ராணுவ வீரரோட குழந்தைக்கு இருக்க அதே வலிதான் நான் எவ்வளோ லட்சம் சம்பாரிச்சாலும் என் பிள்ளைக்கும் இருக்கும். அவங்க வந்து பெரியவங்க. அவங்கள நம்ம வணங்கணும். அவங்களோட வலி வந்து வணங்கக்குரியது தான். இதுக்காக நான் என் வலிய சொல்லவே கூடாதுன்னும், இல்ல என் வலி பொய்யானதுன்னும் எப்படி சொல்ல முடியும்ல? அதனால எனக்கு அது புரியல. எனக்கு அது என்ன லாஜிக்ல அவங்க திட்டுறாங்க, அதுக்கு அவங்க என்ன ஃபார்முலா வச்சிருக்காங்கன்ற ஆராய்ச்சிக்கெல்லாம் விரும்பல. நான் உண்மையா சொன்னேன். அது என்ன வேணா விமர்சனம் பண்ணிக்கலாம். அது அவங்களோடது. இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ரொம்ப பர்சனலான விஷயங்கள்லாம் சொல்ல வேணாமோன்னு தோணுது இதுக்கப்புறம். இவங்க இப்ப பிரியங்காவோட பிக் பாஸ் என்ட்ரி உங்களுக்கு எப்படி இருந்தது? அவங்க பிக் பாஸ் பாக்குறீங்களா நீங்க? சில நேரங்கள்ல ப்ரோமோ மட்டும் பார்ப்பேன் நானு. ஆமா. ரொம்ப ஷோ பார்க்கறதுக்கான சூழல் கிடைக்காது. ஏதாவது வெளியில போயிருவோம். வீட்ல இருந்தோம்னா அந்த நேரத்துல சரி தூங்குவோமே, இல்ல வேற ஏதாவது ஒரு ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு பண்ணிருவோம். அதனால தொடர்ந்து நிகழ்ச்சி பார்க்கறது இல்ல. ஆனா எனக்கு ஓகே சந்தோஷம் தான் அவங்க. ஏன்னா அவங்க வந்து இத்தனை வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்றது மீடியா வெளிச்சம்ங்கிறது அவங்களுக்கு புதுசு இல்ல. அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அதுல போறது சரி. அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு விஷயத்த அவங்க செய்றாங்க. நல்லா இருக்கு அது. ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு அதை சொல்லிட்டு நீங்க எவ்வளவு சத்தியமா தான் எனக்கு ஃபாலோ தெரியாது. பண்றது? ஃபாலோ பண்றது இல்ல. ஆனா உங்களுக்கு ஆஃபர் வந்ததாக்கா? இல்ல உங்களோட இப்ப வரைக்கும் வரல. அண்ணனோட பேர் எல்லாமே இந்த இல்ல லிஸ்ட்ல வந்துச்சு முன்னாடி. இல்ல இப்ப வரைக்கும் அது வரல. இவங்க கிரியேட் பண்ண லிஸ்ட் ஆமா போல. ஆமா ஆமா ஆமா. இப்ப வரைக்கும் எனக்கு அஃபீஷியலா வந்ததில்ல. ம். வந்தாலும் பர்சனலா இப்ப எனக்கு என்னோட கருத்து எனக்கு அதுல அந்த போட்டியில போறதுக்கு ஒரு உடன்பாடு இல்ல எனக்கு. அவ்வளவுதான். இப்போ இந்த அதாவது உங்க நாட்டுப்புற இந்த கலையில வந்து உங்களுக்கு சீனியர் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு அடுத்து வர ஜூனியர் நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா. இப்போ சீனியர் கண்டிப்பா நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அப்போ உங்களோட சக கலைஞர்களை பத்தியும் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இப்போ நீங்க பார்த்து இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கிற ஜூனியரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க பர்டிகுலரா இவங்கலாம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நல்ல ஒரு கண்டிப்பா. முன்னேற்றம் இருக்கும். ஆமா. ஏன்னா நமக்கு நீங்க சொல்ற மாரி இதுக்கப்புறம் வர்றவங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓரளவுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து மக்கள் இசை வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போனோம்னா அடுத்து வரணும். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது. குறிப்பா அந்த மாரி பார்த்து எனக்கு பரவால்ல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா வந்துட்டு இருக்குன்னு தோன்றது வந்து தேவக்கோட்டை அபிராமின்னு ஒரு பொண்ணு பாடிட்டு ஆமா. இருக்காங்க. இவங்க இப்ப நீயா நானால கூட அவங்க வந்து கானா வந்தாங்கல்ல. பாடல பாட்டு அந்த பாடினாங்க. பொண்ணு. அங்காளம்மா தாயே நீ பெருகி போடு பாயே அப்பரோ சுப்பரோ கரீனா கப்பரோ. எனக்கு அந்த பொண்ணோட அந்த முயற்சி ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி அடுத்தடுத்து பாடல்கள் போடுறது, இது பண்றதுன்னு. எனக்கு என்னமோ வந்து மக்களுக்கு வந்து மக்கள் இசைய பொறுத்தவரைக்கும், பாட்டோட சேர்த்து அந்த நடிப்பு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, நான் வந்து ஒரு பெரிய பிரம்மாஸ்திரமா கையில எடுத்தது அந்த ஒரு விஷயம் தான். எனக்கு அடுத்து நான் ஒருத்தங்கள அப்படி பார்த்தேன்னா, நான் அபிராமிய தான் அப்படி பார்த்தேன். அதாவது பாடும்போது அந்த சிரிச்சுட்டே, நடிச்சுட்டே பாடுறது. எனக்கு அடுத்து நான் வந்து அதிகமா பார்த்தது அபிராமிட்ட தான் பார்த்தேன். அபிராமி இப்ப அந்த மாரி நல்லா வந்துட்டு இருக்காங்க. அதேபோல ஊர்ல நெறைய பசங்க நெறைய நல்ல பாடகர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மக்கள் இசையை வந்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்றதுக்கான ஒரு படை பின்னாடி இருக்கு. ஆமா, கண்டிப்பா இருக்கு. அது அது பயங்கரமா நம்பிக்கையோட அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்கன்னே ஆமா, சொல்லலாம். ஆமா, ஆமா, ஆமா. ஓகேக்கா. ஸோ வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். கொடுங்க. நீங்க பாடின ஒரு பாட்டு தான் சின்ன மச்சான் பாட்டு. அது பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு ஆமா. பாடல். இப்போ நம்ம பேசணும்ல அந்த கானா பாட்டை வந்து எப்படி நாட்டுப்புறத்துக்கு ஆமா, கொண்டு ஆமா, வந்தாங்கன்ற மாதிரி ஆமா. அந்த பாடலை வந்து ஒரு ஒரு சோக பாடலா மாத்தி உங்களால பாட முடியுமா? அப்படியா? அது அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா பாடுனா சோக பாட்டு அவ்வளவுதான். அது இல்லாம அந்த பாட்டு இப்ப அந்த பாட்டு பாத்தீங்கன்னா, ஏ சின்ன மச்சான் அப்படி இருக்கு. ஏ சின்ன மச்சான் என்ன உள்ள செவத்த மச்சான் சொல்லு உள்ளன்னா அது சோக பாட்டு அவ்வளவுதான். ஸோ அந்த குரல்ல காமிச்சிடலாம். அவ்வளவுதான்.
ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு சோக பாடல் வந்து கொஞ்சம் ஜாலியான பாடலா மாத்தி அது ட்ரை பண்ணலாம். மக்களிசையில சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து கடலை கொள்ள ஓரத்துலன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது வந்து மக்களிசையில நாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, கொட்டுமுரசு கோட்டைச்சாமின்னு ஒரு மிக மூத்த பாடகர் அவங்க. அவங்க ஐயா அவங்க பாடி தான் நாங்க எல்லாரும் கேட்டுருக்கோம். நெறைய பேர் பாடியிருக்காங்க. ஐயாவும் பாடியிருக்காங்க. அந்த பாட்டு வந்து செம்ம குத்துப்பாட்டு அது. கிராமிய நிகழ்ச்சி ஒரு ஒரு மேடையில நடக்குதுன்னா, அங்க கடலை கொள்ள ஓரத்துல இருக்கும். அந்த பாட்டு எப்படி இருக்கும்னா, கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே காடப்புறா 2 நிக்க அந்த காடப்புறா காடப்புறா கலஞ்சொடனே கலங்குதம்மா என் மனசு அந்த கடலை கொள்ள ஓரத்தில காடப்புறா 2 நிக்க அந்த கடலை கொள்ள ஓரத்தில காடப்புறா 2 நிக்க அந்த காடப்புறா கலஞ்சொடனே கலங்குதம்மா என் மனசு கலங்குதம்மா என் மனசு அப்படி வரும் அந்த பாட்டு. ஆக்சுவலா இது செம்ம ஃபோக் சாங். கொஞ்சம் டீப்பா போய் அந்த வரிய கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது எல்லாம் ஒரு ஒப்பாரி பாட்டுக்கான ஒரு ஒரு வரிகளா இருக்கும் அது. நான் கடலை கொள்ளையில வந்து காடப்புறா படிச்சேன். அந்த 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 முட்டை வந்து கலைஞ்சிருச்சு. சோள கொல்லையில போய் அத பண்ணேன். அது இப்படி ஆயிடுச்சு. அப்படிதான் வரும் அந்த வரி. சோக பாட்ட வந்து அது வந்து பிற்காலத்துல அப்படியே ஒரு மாரி ஒரு துள்ளல் இசையா அது மாறிடுச்சு. அது மக்கள் இசைக்கே உள்ள ஒரு ஒரு மேஜிக்ன்னு சொல்லலாம்ல. அதனால அது நெறைய நடந்திருக்கு. ஆனா இப்ப நீங்க கேட்குறீங்க அதுக்குள்ள இந்த பாட்ட வச்சுக்கிறீங்க. இல்ல நான் சொல்றேன் ஒரு பாட்டு. ஓ! அப்படியா? ஆமா. அதுக்கு பாட்டு வச்சிருக்கீங்க. ஆமா. சொல்லுங்க. கண்டா வர சொல்லுங்க பாட்ட வந்து நீங்க வேற ஒரு டோன்ல நான் பாடணும். பாடுனது அது மாரி தான் இருந்துச்சுல்ல? கண்டா வர சொல்லுங்க. வேற டோன்ல எப்படி பார்க்குறது? நீங்க வந்து அந்த மொத நாள் வரையும் எடுத்தீங்கன்னா சோகமா இருக்கும். 2வது நாள் வரையும் எடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். எப்படின்னா, சூரியனும் பெக்கவில்ல, சந்திரனும் சாட்சி இல்ல. பாதகத்தி பெத்த புள்ள, பஞ்சம் தின்னு வளர்ந்த புள்ள. கண்டா வர சொல்லுங்க. இப்ப உற்சாகம் வந்துச்சுல? அது சோகம். அதெல்லாம் சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து இப்போ சூப்பர் சிங்கர்ல வந்து நெசவாளருக்காக ஒரு பாடல் ஆமா, எழுதுன ஆமா, மாதிரி, ஆமா. சோ நீங்க மத்த பாடல்கள் எல்லாமே எழுதி நீங்களே ஆமா. மேடையில பாடியிருப்பீங்கல்ல? ஆமா, ஆமா. சோ அதுல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடலா இருக்கட்டும், இல்ல வந்து இன்னும் வந்து இந்த யூடியூப்லயோ இல்லையோ வந்து பெருசா இந்த பாடல் இன்னும் பேசல, ஆனா இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாடல் அப்படின்னு நீங்க ஏதாவது நான் உங்க எழுதுனதுலயா? இல்ல இல்ல நீங்க எந்த எழுதுனதுல பாட்டா? இல்ல நீங்க அடிக்கடி பாடுற ஒரு பாடல் ஓகே, ஏதோ ஓகே. ஒரு பாடல். எனக்கு வந்து அந்த மாரி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது ஃபேமஸ் ஆயிடுச்சா, ஆகலையாங்கிறது எனக்கு தெரியல. அந்த வரியோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு கிராமத்துல இருக்க ஒரு ஒரு மொற பொண்ணு. அந்த மொற பொண்ணுட்ட வந்து எப்பவுமே அந்த அத்தை பையன் வம்பிழுத்துட்டே இருப்பான். ரொம்ப வந்து அந்த பொண்ணுட்ட குறும்பு பண்ணிட்டே இருப்பான். சரி இவ்வளோ இது பண்றானே கல்யாணம் பண்ணிக்கயா அப்படின்னு, கல்யாணமா பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிருவான். இதுதான் வந்து கான்செப்ட். இத வந்து ஒரு வரிகள்ல சொல்லியிருப்பாரு. அந்த கற்பனை வந்து அவ்ளோ கியூட்டா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் அது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது. அதுல ஒரு சில வரி பாடுவோமா? கண்ணு மச்சான் கருத்த மச்சான் கதைய கேளடி, அவன கண்ணானந்தானா முடிக்க வழிய கூறடி. கண்ணு மச்சான் கருத்த மச்சான் கதைய கேளடி, அவன கண்ணானந்தானா முடிக்க வழிய கூறடி. அவரை கண்ணானந்தானா முடிக்க வழிய கூறடி. கும்மி அடிக்கையில இடுப்ப கிள்ளுறான், கும்மி அடிக்கையில இடுப்ப கிள்ளுறான். அவன் குறும்புத்தனம் செஞ்சு செஞ்சு மனச கொள்ளுறான். விம்மி தேம்பி அழுகையில பார்த்து சிரிக்கிறான், விம்மி தேம்பி அழுகையில பார்த்து சிரிக்கிறான். அவன் விசில் அடிச்சு விரல் அசைவில் முத்தம் கொடுக்குறான், அவன் விசில் அடிச்சு விரல் அசைவில் முத்தம் கொடுக்குறான். கண்ணு மச்சான் கருத்த மச்சான் கதைய கேளடி, அவரை கண்ணானந்தானா முடிக்க வழிய கூறடி. இதுல வந்து ஒரு வரி வரும். எல்லா வரியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணி கோடத்தை கண்டா குளத்தில் நிற்கிறான். இது வந்து பொதுவா வந்து கிராமத்துல பொண்ணுங்க வந்து தண்ணி எடுக்க குளத்துக்கு போவாங்க. நான் வீட்டுல தண்ணி குடத்தை எடுத்துட்டேனாலே ஓ அப்ப குளத்துக்கு தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துடுறான். தண்ணி கோடத்தை கண்டா குளத்தில் நிற்கிறான், நான் தனிமையில மாட்டிக்கிட்டா புலம்ப வைக்கிறான். கண்ட கண்ட இடத்திலெல்லாம் கண்ணை வைக்கிறான், என்னை கட்டிக்கிற சொன்னா மட்டும் நாளை கடத்துறான் அப்படி வரும். ஸோ ரொம்ப கியூட்டா இருக்கும். எனக்கு அந்த ஃபீல் வந்து தண்ணி குடத்தை கண்டா குளத்துல நிற்கிறான். இப்போ நான் 4 பொண்ணுங்களோட வந்துட்டேன்னா பிரச்சனை இல்லை.
ஒருவேளை நான் தனியா வந்துட்டேன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஒரு ஒரு வரியில அவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு. எனக்கு அது ரொம்ப 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 பிடிக்கும் அது. இன்னொரு பாட்டு வந்து கவிஞர் ஏகாதேசியா எழுதுனது. ஐயா வந்து நிறைய ஹிட் சாங் எழுதியிருக்காங்க. மண்ணுருண்டை, ஆத்தா ஒஞ்சேல, அப்பா கையை பிடிச்சி நடந்தா, நிறைய பாட்டு எழுதியிருக்காங்க. அதுல வந்து அவர் ஒரு லவ் சாங் ஒன்று எழுதியிருக்காரு. ஒரு கிராமத்து பையன், அவன் வந்து ரொம்ப ரவுடி. அவன் வந்து ஒரு மாரி அழுக்கு லுங்கி கட்டிட்டு, எந்த நேரமும் சிகரெட் பிடிச்சிட்டு, ஊர் வம்புனா போய் ஆளா நின்னுக்கிட்டு, அந்த மாரி இருப்பான். பட் நல்லவன் பேசிக்கா. அந்த பையன் மேல ஒரு பொண்ணுக்கு லவ் அந்த ஊர்ல. ஆனா அவன் வந்து அந்த பிள்ளைய கண்டுக்கவே மாட்டான். ஆனா இந்த பொண்ணு அந்த பையன தான் சுத்திட்டே இருக்கும். "என்னய்யா அவன் மேல எவ்வளோ கிறுக்கா இருக்கேன் உனக்கு புரியலையா?" அப்படிங்கிற மாரி. அத வந்து அவரு வரியாக்கியிருப்பாரு. "மீன உரசி குழம்பு வச்சா முள்ளா குத்துது ஓ நெனப்பு. ஓ மீச முடியில மூக்குத்தி ஒண்ணு செஞ்சுதாடா நீ எனக்கு. ரேஷன் கடையில ஓம் பேர 2 கிலோ நானும் கேட்டேனே. தண்ணி கொடத்த ஒன்னால என் அப்பங்காலுல போட்டேனே. கொங்காணி போல நானும் கூட வந்துருவேன். நீ ஆசையா கேட்டியன்னா உசுர கூட தந்துருவேன். ஏலேக்கு இருக்கு பயலே என் உசுர பூடுச்ச மயிலே. உன் உதட்டுல மணக்கிற பீடி வாசம் உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுது. நீ அழுக்கா கட்டுற வேட்டி என்ன கோழியாட்டம் கொத்தி தின்னுது. ஏலேக்கு இருக்கு பயலே என் உசுர பூடுச்ச மயிலே. இது ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது பாடும்போது. அது ரொம்ப அழகா இருக்கும் இது. இது மாரி எனக்கு எனக்கு இந்த கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் யாருமே இந்த கேள்வி கேட்டதில்ல எனக்கு. கிராமிய இசையில ஏன் திரை இசை பாட்டு எல்லாரும் நம்ம கவனமா கேட்போம். நமக்கு அதில எந்த வரி ரொம்ப பிடிக்கும், பிடிச்ச பாட்டுலாம் தெரியும். மக்கள் இசையில அது தெரியாது. நான் அதுக்காகவே மேடையில பாடும்போது அந்த அந்த மூட் சொல்லிட்டு பாடுவேன். அப்போ அந்த அந்த மூடுக்கு ஒரு மாரி கனெக்ட் ஆயிருவாங்க. சரி, இப்படி உங்களோட லவ் ஸ்டோரி வச்சு நீங்க ஒரு பாட்டு எழுதலாம்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்ல எழுதிருக்கீங்க? எழுதியிருக்கேன் நான் என்ன சொல்றது அது, கோவக்கார மச்சான் கிட்டத்தட்ட லவ் ஸ்டோரி வச்சு எழுதுனதுன்னு சொல்ல முடியாது. அவர பத்தி எழுதுனது அது. நான் அவர ரொம்பவே டீப்பா இப்ப கோவக்கார மச்சான் கூட நான் எழுதும்போது மக்களுக்கும் பிடிக்கணும். தென் அவர பத்தியாவும் இருக்கணும் அப்படின்னு நெனச்சு எழுதின ஒரு பாட்டு. பாட்டு பாடி சேர்ந்த ஜோடி, பாட்டு பாடி சேர்ந்த ஜோடி, போட்டி போட வந்ததென்ன. இன்னொரு பாட்டு ஒண்ணு வந்து அது டியூன் வந்து மக்கள் இசை டியூன் அது. வரி வந்து நான் எழுதினேன் அது. அது எழுதும்போது நான் இவர் மட்டுமே நெனச்சு தான் எழுதினேன். இவருக்கு கனெக்ட் ஆகுற மாரி இருக்கணும் அப்படின்னு. அவரும் எப்பவுமே சொல்லுவாரு, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதுல ஒரு சில வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. நெத்தியில பொட்டும் நீதான், நெஞ்சில் விழும் தாலி நீதான். நெத்தியில பொட்டும் நீதான், நெஞ்சில் விழும் தாலி நீதான். முந்தியில முடிஞ்சு வச்ச மச்சானே, முன்கோப புருஷனிதான். மச்சானே முன்கோப புருஷனிதான். இதுதான். இன்னும் நிறைய இருக்கு. அடுத்து சில பாட்டுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆல்பம் சாங்கா வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு வரும் அடுத்தடுத்து. ஸோ இந்த வரிகள் எப்படிக்கா நீங்க மனப்பாடமா வச்சிருக்கீங்க நீங்க? ஏன்னா இப்போ எல்லா பாடகருமே வந்து லிரிக்ஸ்னு ஒரு புக் எடுப்பாங்க, இல்லைன்னா வந்து ஃபோன்ல எடுப்பாங்க. கேட்டோடனே டக்கு டக்கு டக்குன்னு பாடுறீங்க. எனக்கு வந்து என்னன்னா ஒரு பாட்டு பாடணும். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு இந்த பாட்டை நான் பாடணும்னு நினைச்சிட்டேனாலே, எனக்கு அது எப்படி பாடணுங்கிறது அந்த அளவுக்கு எனக்கு இன்னொரு விஷயமும் எனக்கு மனசுல ஓடும். இந்த பாட்டுக்கு முன்னாடி என்ன சொல்ல போறோம்? இந்த பாட்டுக்கு எப்படி நம்ம ஆக்ஷன் பண்ண போறோம்? இந்த வரைக்கும் நம்ம எப்படி ஆக்ஷன் பண்ண போறோம்? அப்படின்னு நான் வந்து மனசுக்குள்ள இது ஓட்டுவேன். இத நான் பண்ணணும்னாலே எனக்கு வரி மனப்பாடமா இருந்தா தான் அத பண்ண முடியும். நான் இப்படி வரிய பார்த்துட்டேனாலே நான் அந்த விஷயத்த பண்ண முடியாதா? இப்போ உதாரணத்துக்கு இந்த அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துட்டு மலுப்ப கூட இப்படிதான் நான் பாடுவேன். நான் சும்மா பண்ணும்போது இப்படி இப்படி பாட மாட்டேன். கொஞ்சம் கூட நேரம் தூங்குனாக்கா எழுப்ப இப்படிதான் பாடுவேன் நான். அப்ப நான் வரி பார்த்துட்டேன்னா இந்த விஷயத்த பண்ண முடியாது. அதனால நான் வந்து நெறைய தடவ வீட்ல வந்து பாடி பார்த்துக்குவேன். மேடையில பாடுறதுக்கு முன்னாடி. ரொம்ப ரேரா ஒரு பாட்ட ஃபர்ஸ்ட் டைம் பாடுறேன்னா, ஒரு தைரியத்துக்காக ஒரு பக்கத்துல அந்த நோட்ட வச்சுக்குவேன் நானு. திடீர்னு மறந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு. அத தவிர மேக்ஸிமம் மேடையில பார்த்து பாட மாட்டேன் நானு. அதனால மனப்பாடம் ஆயிடுச்சு. சரி, ஓகேக்கா. ஸோ வந்து பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ உங்க பாடல்கள் எல்லாமே டிவிலையோ யூடியூப்ல பார்த்தது நேரில் உட்காந்து கேட்டது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சிறப்பா ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. ரொம்ப நன்றிக்கா. ஸோ வந்து உங்களை சுற்றி இருக்க நெகட்டிவிட்டியை பார்க்காம நீங்கள் வந்து முன்னே போயிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் உங்களை பல உயரங்கள் நீங்கள் போகணும். கண்டிப்பா. ஸோ எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப தேங்க்யூ ஸோ நன்றி. மச். நேயர்களுக்கும் நன்றி.
தமிழ்நாடு நவ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் மக்களிசை பாடகி ராஜலட்சுமி. மறக்காம நம்ம தமிழ்நாடு நவ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய செம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நன்றி. மக்களிசை பாடகி ராஜலட்சுமியோட இன்டர்வியூ முடியும் போது ஒரு மக்களிசை கச்சேரிக்குள்ள போயிட்டு வந்த மாதிரியே ஃபீல் இருக்குல்ல. இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த பேட்டி பத்தின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ்நாடு நவ் சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உனக்கு தேவையில்லை, எனக்கு ₹6. என்னடா மலை குரங்கு மாதிரி அங்கே இருக்கிற நீ? உனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. ₹5. இங்க தமிழ்நாடு மக்கள் அந்த குறை சொல்ல மாட்டோம். நல்ல ஆளுக்கு நல்ல ஆள் தான். அது இல்லாம சிங்கம் வந்துட்டாரு, ஒருவேளை வந்துட்டாரு பாரு, அப்படி இருக்கும். நாளைக்கு சுடிக்காட்டுல போறேன்னா கூட இன்னைக்கு நானும் ஒருவேளை ஐயா கூட நான் காமெடி பண்றேன்.